வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நான் உங்களுக்கு தந்தூரி செஞ்சு காட்டுறேன். தந்தூரி பச்சடி, கேரட்டு, அந்த வெள்ளரிக்காய் போட்ட பச்சடி செய்கிறேன். இப்போ நான் ராத்திரி தந்தூரி ஊற வச்சுட்டு படுத்துருவேன். காலையில் உங்களுக்கு அந்த 2 ரெசிபி செஞ்சு காட்டுறேன் எப்படி பொரிக்குதுன்னு. இப்போ இதை ராத்திரிலே நான் ஊற வைக்கணும். இப்போ ராத்திரி ஃபுல்லாக ஊறணும். நான் எப்போ சிக்கன் 65 செஞ்சாலும் சரி, தந்தூரி செஞ்சாலும் நான் சனிக்கிழமை ராத்திரி ஊற வச்சுட்டேனாக்கா காலையில், ஞாயிற்றுக்கிழமை காலையில் நான் பொரிப்பேன். நான் அப்படி முடியலைனாக்கா நீங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட ஊற வச்சு செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ வாங்க அது எப்படி என்ன செய்யலான்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இந்த கோழி நான் 1 கிலோ கோழி எடுத்துக்கிறேன். பாருங்கள் 3 தொடை, இந்த மாதிரி பெரிய பெரிய தொடை ஒரு 3 தொடை எடுத்துக்கினேன். இந்த மாதிரி வெட்டிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இது மாதிரி வெட்டி போட்டுக்கினேன். இருக்கட்டும். விட்டுட்டேன். இதுக்கு என்ன தேவைன்னு போடுறோம். பாருங்கள், கறி 1 கிலோ. இன்னொன்று 1/4 டீஸ்பூனு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இந்த அளவு ஜீரகத்தூள் போட்டுருக்குறேன். அதே அளவில் கொத்தமல்லி தூள் போடுறேன். 2 கரண்டி 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போடுறேன். இந்த கேசரி பவுடர் கொஞ்சம் கலருக்கு கொஞ்சம் போடுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள், காஞ்ச மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். காஷ்மீரி சில்லி அது 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி கட்டி தயிர் ஒரு பாக்கெட் போட்டுக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு, நான் கோழியை நல்லா கழுவிட்டு உப்பு தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். இதை நான் ராத்திரியில் இங்கே வைக்கிறதுனால இந்த பாத்தில் போட்டு நான் மூடி போட்டு வச்சுருவேன். அதுக்கு தான் அந்த பாத்தை எடுத்து வச்சுருவேன், அந்த டப்பா எடுத்து வச்சுருவேன். எலுமிச்சை பழம் ஊற்றணும். இதில் நான் எலுமிச்சை பழம் ஊற்ற மறந்துட்டேன். ஒரு 2 டீஸ்பூன் நான் எலுமிச்சை பழம் ஊற்றி கலக்கி வச்சுக்கிறேன். 2 டீஸ்பூன் எப்படி இதில் ஊற்றி கலக்கிக்கிறேன். பக்கத்தில் தான் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் அப்படியே மறந்து போகுது. அவ்வளோதான். அவ்வளோதான், முடிஞ்ச விஷயம். இது அப்படியே இருக்கட்டும். நாளை காலையில் இதை நான் பொரித்து அதுக்கப்புறம் இது எப்படி அந்த அடுப்பு கறி என்ன போட்டு செய்வாங்க. நான் அடுப்பு கறி என்ன போட்டு செய்யல, சாம்பிளாக நான் செஞ்சு காட்டுறேன் நாளைக்கு எப்படி செய்கிறேன்னு. இந்த தந்தூரி மசாலாம் போட்டு ஊற வச்சு இதை அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன், வெளியில் வைக்க மாட்டேன். நாளை காலையில் பார்ப்போம். நேற்று ராத்திரி உங்களுக்கு சொன்னேன், தந்தூரிக்கு புளி ஊற வச்சேன் இல்லைங்களா, கோழியை ஊற வச்சுருந்தேன். இங்கே பாருங்கள், ராத்திரி ஃபுல்லாக நான் ஊற வச்சுருந்தேன். இந்த இப்போ எடுத்து பார்த்தேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதை நல்லா நான் பொரிச்சிட்டு அப்புறமா அந்த மஷினிலேயே இல்லை ஃபூரில் வச்சு நான் செஞ்சு காட்டுறேன் எப்படின்னுட்டு பார்ப்பேன். பாருங்கள், ராத்திரி போட்டு ஊற வச்சேன்னு சொன்னாங்கல்ல, இதை தான் ஊறுந்து இது பொரிப்போம். நல்லா காயட்டும். இது அதிகம் எண்ணெய் தான். அப்புறம் பச்சடி செய்கிறேன்னு சொன்னால் கேரட்டு பச்சடி பாருங்கள். உங்களுக்கு அது உங்கள் தேவைக்கு 3 கேரட் எடுத்துக்கிறேன். இந்த சைஸில் 3 கேரட்டு, பாதி வெள்ளரிக்காய், குழம்பு. இதில் நான் பாதி போட்டேன். இதை நான் வெட்டி எப்படி செய்யணும்னு அப்புறம் காட்டுறேன். இதுக்கு தேவையான இது தயிர், மிளகுத்தூள், மையோனஸ். இதுக்கு தான் தேவையான முன்னே நான் கோழியை பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை நான் செய்கிறேன். இதை அப்படியே சிறுநெல்லில் வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அது வரைக்கும் நான் பச்சடி ரெடி பண்ணேன். அப்புறம் இப்போ இந்த காயை வெட்டிக்குவோம். இதில் போட்டு விட்டுட்டிங்கனாலும் சரி, இல்லை பேப்பரில் வச்சாலும் சரி.
அப்புறம் இந்த மாதிரி பேப்பரில் கூட வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், கேரட்டு 3 கேரட்டை வந்து நல்லா துருவி வச்சுக்கணும். இது வந்து நல்லா பேப்பரில் இப்படி அந்த ஈரத்தன்மை இல்லாத நல்லா இப்படி செஞ்சுக்கோங்க. நல்லா இதெல்லாம் தொடச்சி எடுத்துக்கிட்டு பாருங்கள், இதுக்கு தேவையான சொல்கிறேன். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவைக்கேற்ற உப்பு, இதெல்லாம் நல்லா கலக்கிங்க. இப்போ இதே நல்லா இப்படி செஞ்சுக்குவோம். பாருங்கள், அந்த ஈரெல்லாம் வந்துக்குது பாருங்கள். ஏன்னா அதெல்லாம் போட்டால் அவ்வளோ சீக்கிரம் வடியாது, அதனால தான் நான் இப்படி செஞ்சுக்கிறேன். நான் இப்போதைக்கு இப்போ தான் செய்யுது. நேற்று தந்தூரிக்கு காட்டக்குள்ள ஒரு பாத்துன்னு இப்படி காட்டிட்டேன் உங்களுக்கு நான். அது வந்து 120 கிராம். இதில் வந்து நம்மளுக்கு இது தேவைக்கு பார்த்துட்டு தான் செய்யணும். அந்த தண்ணி இருக்கும், அந்த தண்ணி வந்து ஊற்றாதீங்க. தண்ணி மேலே இருக்கும், அந்த தண்ணி வந்து ஊற்றாதீங்க. பார்த்துட்டு போட்டுக்கணும். மைனஸ் ஒரு கரண்டி போடணும். அது வந்து நம்ம உடனே போட தேவையில்ல, நம்ம சாப்பிடக்குள்ள வந்து கொஞ்சம் போட்டு கலக்கிட்டு அப்புறமா சாப்பிடுங்க. முன்கூட்டி போட்டாக்கா ஒரு மாதிரி நீத்தா மாதிரி ஆகிடும். என்கிட்ட ஒரு பாதியாக ஊற்று நேற்று தோசைக்கு இது பண்ணால் அது இருக்குது, அதையும் போட்டுக்கணும். உப்பு குறையுது, கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ வந்து மயோனைஸ் இங்கே பாருங்கள், மயோனைஸ் இப்போ இந்த டீஸ்பூன் இருக்குது. இது வந்து பெரிய டேபிள் ஸ்பூனு, இது வந்து சின்னது. அப்போ இதில் கணக்கு வச்சு எல்லாமே கரெக்டாக இருக்குது. மயோனைஸும் போதுமானது. உங்களுக்கு வெள்ளரிக்காய் கேரட்டு பச்சடி ரெடி ஆகிடுச்சு. நான் அதோட கிளிப்பு போடுறேன். நம்ம இப்போ தெரியும் தான், எல்லாம் இதை பப்பா கொஞ்சம் திருப்பி தான் போட்டு செய்யணும். சாந்து எல்லாம் எண்ணெயில் இதுவாகிடுச்சு, அதனால் கொஞ்சம் சாந்து போடுறேன். அப்புறம் பூரில் தான் வைக்கணும்னு நினச்சோம். சரி, இப்படி எப்போ பார்த்தாலும் பூரில் தான் செய்கிறாங்க. சரி, இப்படி பாருங்கள், இது வரைக்கும் நான் 25 நிமிஷம் ஆகுது இது பொரிச்சிட்டேன். நான் வந்து இந்த 3 துண்டு உங்கள்கிட்ட காட்டினேன் இல்லையா, 3 வருஷம் ஒரு 3 துண்டு கறி காட்டினேன். நான் 2 வானலில் பொரிக்கிறேன். ஒரு துண்டை வந்து நான் அந்த பூரில் விடுறேன். இதை அதிக அனலில் நம்ம வைக்கக்கூடாதுனால தான் நான் அப்படியே சிறு அனலில் வச்சு இதை நான் வேக வைக்கிறேன். இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை அப்புறமா வந்து வேறு ஒரு இதில் செய்கிறேன். இப்படி இருக்கட்டும். அந்த பூரில் வச்சுக்கிறேன் இல்லைங்களா கறி, அதுவும் ரெடி ஆகட்டும். அதுவும் ரெடி ஆகிட்டோன்னா அதை நான் மஷினில் செஞ்சு காட்டுறேன். வானலில் பொரிச்சது இதிலே வச்சுருக்கிறேன் நான். அது இதெல்லாமே அப்படியே நான் ஃபூரில் செஞ்சேன். இப்போ இது என்ன பண்ண போகிறேன்னாக்கா, நம்ம ஃபூரில் வந்து மேலே இருக்குதுங்களா, மேலே கம்பி இருக்கும் பாருங்கள், அது வந்து சூடு நல்லா மேலே அனலில் படுற மாதிரி வந்து இது எல்லாத்துக்கும் மேலே தூக்கி வைக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் ஃபூரில் இருக்கட்டும், பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் வைக்கிறாங்க பாருங்கள். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அதை நான் திருப்பி போட்டேன். உங்களுக்கு கீழே அனல் வேணும்னாக்கா அப்படியே கீழே வச்சுங்க. என்கிட்ட அடுப்பு கறியானா வந்து கிடையாது. இப்போ நான் ஒரே ஒரு கட்டிக்கோசரம் ஒரு மூட்டைனா வாங்க முடியாது. அடுப்பு கறி கிடையாது. உங்களுக்கு வேணும்னாக்கா அடுப்பு கறி வச்சு அழகாக செஞ்சுக்குங்க. ஒரு பவுலில் வச்சு ஒரு சின்ன அந்த விளக்கு வைக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள், அதில் கூட வச்சு செய்யலாம். இல்லை ஒரு சின்ன சில்வர் கிண்ணத்தில் கூட வச்சு செய்யலாம். இப்போ பார்ப்போம். நான் திருப்பி போட்டேன் நான். கொஞ்சம் பொரியட்டும். இது அப்படியே நான் வந்து இப்போ கீழே இதில் வைக்கிறேன். எல்லாத்தையும் கீழே வச்சுக்கிறேன். அனல் வந்து நான் தேசம் வச்சுருக்கேன், 200 அது வச்சுருக்கிறேன் நான். அப்படி கொஞ்ச நேரம் கீழே இருந்துச்சுனாக்கா அந்த கீழே இதை வந்து நல்லா பொரியும்.
5 நிமிஷம் தான். மேலே ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கிறேன். இப்போ கீழே சவுண்டு கேட்குதுங்களா? மேலே இருந்ததோட கீழே வந்து நல்லா சவுண்டு கேட்குது பாருங்கள். நல்லா சீக்கிரம் போடுங்க. இந்த பாருங்கள், தந்தூரி பச்சடி, கேரட்டு வெள்ளரிக்காய் போட்ட பச்சடி செஞ்சு வச்சுக்கிறேன். இது ரெண்டும் வந்து நான் வானலில் பொரித்தேன். இதை வந்து நான் ஃபூரில் செஞ்சேன். 5 நிமிஷம் மேலானலையும் 5 நிமிஷம் கீழே அந்த இதுலேயும் வச்சு செஞ்சுது. பார்ப்போம். பாருங்கள், ஃபூரில் செஞ்சுது. இது காரமாக இருக்குது, நல்லா இருக்குது. பாருங்கள், நல்லா இருக்குது. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. எல்லாருமே சந்தோஷமாக இருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.